பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த கொடூரமான செயலுக்கு பின்னால் இருக்கிறவங்க நீதி முன் கண்டிப்பாக நிறுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உள்துறை அமைச்சரான அமித்ஷா பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஸ்ரீநகரில் மூத்த அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். தீவிரவாதிகள் இராணுவ உடையில் வந்து கொன்றதால் உண்மையான இராணுவ வீரர்களையும் தீவிரவாதிகள் என்று நினைத்து கதறல். என் பிள்ளைகளை கொல்லாதீர்கள், என்னை கொன்றுவிடுங்கள் என்று இந்திய இராணுவ வீரர்களை பார்த்து தப்பி பிழைத்து மறைவாக இருந்த இந்துக்கள் கதறல். பஹல்காமில் இருக்க சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியதுன்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதுபோல பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர் என அறிந்து வருத்தம் அடைகின்றேன். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை உறுதி செய்யுமாறு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல ஆணையரை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புடின் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக தீவிரமான போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் மோடிக்கு கால் பண்ணிட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க.